அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு எல்லா வலிகளையும் தாங்கிக்கிட்டு முதுகுலியா வைத்த வலியா என்ன வலி அவருக்கு எனக்கு புரியல. அத்தனை வலியும் தாங்கிட்டு என்ன விசா கைதியா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போராட்ட தியாகியா என்ன வலி எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. நான் தான் சொல்றேன்னா பச்சையா இவங்க ஓட்டர்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த அபவ் 18 கீழே இருக்கிறவன் எல்லாம் நாளைக்கு கழிஞ்சிருவான். இப்போ முதல்ல தமிழ்நாட்டு பாப்புலேஷன்ல எவன் வேணா மூளை இல்லாதவன் இந்த தற்கூரி கூட்டான அழகா இவன் கும்பலை குட்டிங்க பாரு இவன் தான் அப்படின்னு காட்டிட்டான். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா ஊருக்குள்ளார இருந்தவன் எல்லாத்தையும் இவங்க ஒரு இடத்துக்கு வரணும். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவனை தேடி வந்துட்டான். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகா இதெல்லாம் பைத்தியம் அப்படின்னு. இப்ப இந்த பைத்தியத்துல எதாவது மேஜர் பைத்தியம் எதாவது மைனர் பைத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். கரெக்டா கண்டுபிடிச்சா எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி இல்ல ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. அவர் இப்ப மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனநோயை பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி வரக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு பரிசோதித்து அவருக்கு வைத்தியம் பண்றதுக்காக செய்கிறார். கேட்டாலும் அரசியலா ஜனநாயக படத்தை உங்க கூட இருக்க ரிலீஸ் பண்ணி விட்டுருமா? அது அரசியலா? அது காரணம் சிபிஎஃப்சியா அதுக்கு எல் முருகன்ஜியா எப்படிங்க சொல்லுவீங்க? நல்லா கேளுங்க நாட்டாம. நீங்க கேட்காதனாலதான் இவங்க ஊருக்குள்ள இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருப்பாங்க. என் படமே இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆச்சு ஜங்குபாய். நான் நடந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் சொல்லலையே. சரியா சொன்னீங்க நாட்டாம. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பேசுவானா? இவனுங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சதி எல்லாமே டிஎம்கே. அவங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி விளைனா அதுக்கு கூட டிஎம்கே தான் காரணம்னு சொல்றாங்க. பாருங்களேன் யாரும் உங்க கூட இருக்கும் சர்ச்சை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை படம் நல்லா நீங்களே லீக் பண்ணி விட்டு படத்தை பாத்துக்கிட்டு சொல்லி விட்டீங்களா? யாருக்கு தெரியும்? ரொம்ப சரியா சொன்னீங்க நாட்டாம. எனக்கு அதே டவுட் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை வெளியே விட்டுட்டு அனுதாப ஓட்டு வாங்கணுங்கிறது முதல் மாங்கா. ரெண்டாவது மாங்கா இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த ப்ரொடியூசருக்காக அவரை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு படம் நடிக்கிறேன்னு திரும்ப நடிக்கிறதுக்கு வந்துடலாம். எல்லாமே அவங்களோட பிளானு. ஒரே கல்லையில பல மாங்க அடிக்கிறதுக்கு பிளானு. என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு நேரம் போய் கண்டனம் தெரிவி நேருக்கு துக்கம் விசாரிக்காம வீட்டுக்கு கூட்டு விசாரிச்சது எங்கேயாச்சும் உலகத்துல ஒரு தலைவர் இருப்பான அப்படி? நல்லா கேளுங்க நாட்டாமா. இன்னும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இனிமே உங்களோட எல்லா படத்திலேயும் தாவேக்கா ஒரு பாவ செயல், தாவேக்கா ஒரு பெருங்குற்றம், தாவேக்கா ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு நோட்டு போடுவேன் நாட்டாமா ப்ளீஸ். பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. பயந்தோரி எல்லாம் பயந்தவனா இருக்காங்க. நான் சொன்னேன்ல வருவான்னு. ஒரு 70 வயசானவங்க நான் ஓட்டு கேட்டுன்னு போறேன் 4 மாடிக்கு மேல இருக்கிற 4-5 மாடிக்கு மேல இருக்கிறாங்க. என் முகம் கூட அவங்களுக்கு சரியா அங்கேருந்து தெரியாது. அவங்க ஒரு அந்த ஃபிளாட்ல பாத்தீங்கன்னா நின்னுக்குன்னு விசில் இப்படி அடிச்சு காட்டுறாங்க. அப்போ அவங்கள கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு தம்ஸ் அப் பண்றாங்க. பூமர் அங்கிள் எஸ் கமான் அங்கிள். பூமர் அங்கிள் எப்படி அங்கிள் பூமர் எப்படிங்க பூமர் பூமர் அடங்கொப்பம் தன்னானே. இந்த கௌசிக் கொண்டா ஆளு கொண்டா ஆண்டா கிடைச்சனா சின்ன போடுறாங்க.
புரசைவாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்புகிறார் விஜய். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கியா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மறுக்கிறாரு. ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு? அனுமதி கொடுத்தாலே பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம். நீங்களாவே ஒரு நாள் இருங்க. நான் ஏதோ வந்து மாட்டிக்கினேன்னு சொல்லி ஏதோ கேள்வி கேட்கணும். நீலாம் மென்டலடா நீங்க. இவங்க செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏற. யார் இவர் அப்பா அம்மா? இவருக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இல்லன்னா இவர் ஃபர்ஸ்ட் இவரு சினிமாக்கே வந்திருப்பாரா? முகம் தெரிஞ்சிருக்குமா? அவங்க அப்பா இல்லன்னா பெத்த தகப்பன தாயே வீட்டுக்குள்ள சேர்க்கல, கட்டின பொண்டாட்டி புள்ளிங்கள நடு ரோட்ல விட்டு வச்சிருக்க. நீ எப்படி மத்தவங்களை வந்து பொதுமக்களை நீ காப்பாத்துவ? ஃபர்ஸ்ட் உன் வீட்டு இது சீர் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் மக்களை காப்பாத்துறதுக்கு வரணும். புரியுதுங்களாங்க? முதல்ல உன் வீட்டுல என்ன பிரச்சனை அதை நீ பாக்கணும். அத பாக்கல. குழந்தைங்க வந்து அங்கங்க ஆசிரியர் தங்கின்னு கிடக்குதுங்க. ஆளுக்கு ஒரு மூலையா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கட்டின பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன்ற. அதெல்லாம் ஒரு ஒர்க்கே இல்லைன்ற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கட்டின பொண்டாட்டிய போய் நீ ஒர்க் இல்லைன்றிய. நீ எப்படி மத்தவங்களை வந்து நீ காப்பாத்துவ? நீ பொதுமக்களை காப்பாத்துறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? உனக்கு முதல்ல உன் வீட்டை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீ பொதுமக்களை வந்து காப்பாத்தணும்னு சொல்லணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சமீப காலமா ஒரு புது ஒரு 4 எழுத்து வார்த்தை ஒண்ணு வந்திருக்கேன், தற்குறி அப்படின்னு. என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க? இது ஆர்வ கோளாறா? கொஞ்ச நாளாவே வந்து இந்த தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். தற்குறினா என்னன்னு? ஒன்னும் தெரியாதவங்க பேரு தற்குறிம்பாங்க. தற்குறினா ஒன்னும் தெரியாதவங்க தான் தற்குறி. 4 பேர் வந்து டீசெண்டா இருக்கும்போது ஒருத்த மட்டும் பேக்கு மாதிரி பேண்ட்டுக்கும் சட்டை காம்பினேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு வந்தா இது யார் ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவங்கள பார்த்து தற்குறின்னு. வேலை வெட்டி இல்லாம அடுத்தவங்க கதையை புரிஞ்சு அடுத்தவங்க மனசை நோய் கிடைக்கிறவங்க தற்குறி. தற்கொலைனா ஒண்ணுத்துக்கு உதவாதவன், அடுத்தவங்களை தப்பா சொல்றான் பாருங்க, அவன் தான் தற்கொலை. வந்து எதுவுமே ஒரு அறியாமை, ஒரு சிந்தனை இல்லாம வந்து ஒரு செயல போய் ஒரு ஈடுபடுறது. ஒரு வேலை சொல்லி செய்யாம போறாங்களே அவங்கள சொல்லுவாங்க. தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க அவங்க. தற்குறின்னா அதுதான் எல்லாமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்க. செல்ஃபிஷா அந்த தனம் பண்றது வந்து சொசைட்டியை பாதிக்குதா இல்லையான்னு தெரியாம தான் செய்யற சைடு தான் ரைட்னு செய்யறவங்க தற்குறி. தற்கொலை நமக்கு மட்டும் யோசிக்கிறது எல்லாமே, மத்தவங்க இல்லாம எல்லாமே நமக்காக யோசிக்கிறது எல்லாமே.